أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய ரப்புக்கு பிடித்த குணங்கள் எது, நம்மளுடைய ரப்புக்கு பிடிக்காத அவன் கோபப்படுகிற குணங்கள் எது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமிதியில் வரக்கூடிய நபிமொழி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்விற்கு இரு தழும்புகள், இரு தடயங்கள் விருப்பமானது. அந்த ரெண்டு தழும்புகளும் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய பாதையில் ஒரு மனிதன் போரிடும்போது ஏற்படக்கூடிய தழும்பும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கடமையாக்கிய கடமைகளை செய்யும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய தழும்புகளும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. காயங்களும் தழும்புகளும் தடயங்களும் இந்த உலகத்தில் ஒரு பலவீனத்தின் அடையாளம். எப்படி கண்ணீரை நம்ம பலவீனத்தின் அடையாளமாக பார்க்குறோமோ அதே போல தான் மனிதர்கள் காயங்களையும் தழும்புகளையும் தடயங்களையும் பலவீனத்துடைய அடையாளமாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம முகத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு வலி ஏற்பட்டு அதனால் ஒரு தழும்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம விரும்புவோமா, அல்ல அதை நம்ம எப்படி போக்கலாம், அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிறத விரும்புவோமா? அந்த தழும்பை மறைக்க தானே ஆசைப்படுவோம். எங்கே இந்த தழும்பினால் என்னுடைய அழகு குறைஞ்சிருமோ, என்னுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ, என்னை பார்க்குறவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வை பாருங்களேன், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயங்களையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தழும்புகளையும் அந்த தடயங்களையும் அல்லாஹ் விரும்புகிறதா சொல்கிறான். எதனால் ஏற்படக்கூடிய தழும்பு? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போரிடும்போது எனக்கு ஏதாவது ஒரு தழும்பு காயம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை நிறைவேற்றும் போது, இல்லை அல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கான், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றும் போது அதில் எனக்கு ஏதோ ஒரு தழும்போ இல்லை தடயமோ ஒரு காயமோ ஏற்படுதுன்னா அதை என்னுடைய ரப்பு விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போது அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்கிறதுக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள், அடிப்பட்ட தழும்புகளாக இருக்கலாம், இல்லை கை போயிருந்திருக்கலாம், இல்லை கால் போயிருந்திருக்கலாம், இல்லை அவருடைய உடம்பில் ஏதாவது அது ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படி எப்படிப்பட்ட தழும்பாக இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் போராடுறது மட்டும் இல்லை, அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும், அது கல்வி பணியாக இருக்கலாம், பொருளாதார உதவி பணியாக இருக்கலாம், இப்படி எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தழும்புகளை அல்லாஹ் நேசிக்கிறான். ரப் அதை பார்க்கும்போதே இவன் என்னுடைய பாதையில் சிரமப்பட்டதுனால ஏற்பட்டக்கூடிய அடையாளம் இது அப்படின்னு நம்மளுடைய ரப் அதை பார்க்குறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் எத்தனை சஹாபாக்களும் எத்தனை சஹாபிய பெண்மணிகளும் கொடூரமாக மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலரெல்லாம் இவங்க இன்னார் தான் அப்படின்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்களுடைய உருவங்கள் சிதைக்கப்பட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அதை சுற்றி நின்று பார்க்குறவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டத்தையும் ஒரு சங்கடத்தையும், என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தலாம். நமக்கு கூட இப்போது காசா போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது தோணுது தானே. சில நேரங்களில் அதை பார்க்கும்போது நமக்கு இரக்கம் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பயம் ஏற்படுது தானே. யா அல்லாஹ், எனக்கு ஒரு கண்ணியமான மௌத்தை கொடுத்துரு, என்னுடைய முகங்கள் சிதைக்கப்பட்டு என்னுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டு எனக்கு மரணம் வர்றதை நான் அஞ்சுறேன் அப்படின்னு ஒரு கலக்கம் ஏற்பட்டுறது தானே. ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அருவருப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பயம், ஒரு விதமான தயக்கம், நெருங்காமல் ஒரு நிமிஷம் நம்ம ஒதுங்கி நிற்கிற அளவு ஒரு தயக்கம். ஆனால் இந்த தடயங்களை இந்த காயங்களை அல்லாஹ் தனக்கு அருகில் வச்சு பார்க்குறான். தான் இதை நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இப்படி அல்லாஹுடைய நேசத்தை பெறுறதுக்கு எல்லாராலையும் அல்லாஹுடைய பாதையில் போய் போர் செஞ்சு இந்த தடயங்களையும் காயங்களையும் பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த வாய்ப்பு வரலை அப்படின்னா எனக்கு அதுக்கான அந்தஸ்தை நான் அடையவே முடியாதா? நான் அல்லாஹுடைய அன்பை இதில் பெறவே முடியாதா? அல்லாஹ் என்னுடைய காயங்களையும் என்னுடைய தழும்புகளையும் நேசிக்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்திய பொறுப்புகளில் கடமைகளில் அவர் அதை நிறைவேற்றும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய தடயங்களையும் காயங்களையும் அந்த தழும்புகளையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தொழுகிறோம், நம்ம சுஜூதை நீண்ட நேரம் செய்கிறோம், அதனால நம்மளுடைய நெத்தியில் ஒரு சின்ன தடம் ஏற்படுதுன்னா அந்த தடத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்ம நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம், அதனால நம்மளுடைய கால்களில் வீக்கம் ஏற்படுதுன்னா அந்த தடத்தை அந்த தழும்பை நம்மளுடைய ரப்பை நேசிக்கிறான். நான் சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுருக்கேன், இந்த குழந்தைகளோடு தான் நான் இபாதத் செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய ரமலானில் அது எனக்கு கடினமாக இருக்குது, எனக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது, அதனால் என்னுடைய முகம் சோர்வாக தெரியுது. இந்த சோர்வையும் நம்மளுடைய இறைவன் நேசிக்கிறான். என்னால் நின்று தொழ முடியல, நான் உட்கார்ந்து தான் தொழுதுட்ருக்கேன், நான் அதிகம் கஷ்டப்பட்டு நான் தொழுதுட்ருக்கேன், ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் குனியும் போதும் நான் சுஜூது போகும்போதும் என்னுடைய கால்கள் வலிக்குது. இந்த வலியையும் அந்த வலியினால் ஏற்படக்கூடிய தடயத்தையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறான் அப்படின்னா அந்த உழைப்பின் காரணமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய தடயங்களையும் தழும்புகளையும் நம்மளுடைய ரப் நேசிக்கிறா அப்படிங்கிறத நம்ம உணரணும். அடுத்த முறை அல்லாஹுவை வழிபடும்போது, அடுத்த முறை நம்மளுடைய பொறுப்புகளை வீட்டில் நம்ம ஒரு பெண்ணாக இருந்து நம்ம சமைக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பிள்ளைங்களை பராமரிக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வீட்டை பராமரிக்கிறதுல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் உணரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னுடைய ரப் அஷக்கூர், நன்றி பாராட்டுபவன், என்னுடைய ரப் நன்றி பாராட்டுபவன், என்னுடைய முயற்சிகளை எதையுமே என்னுடைய ரப்பை கவனிக்காமல் விட மாட்டான். நான் இதில் என்னென்னலாம் இன்னல்கள் படுறேன் அப்படிங்கிறத என்னுடைய ரப் பார்க்குறான், அதை அங்கீகரிக்கிறான், அதுக்காக எனக்கு நன்றி பாராட்டுறான், அதை நேசிக்கிறான். ஏன்னா என்னுடைய இறைவன் அஷக்கூர், நன்றி பாராட்டுபவன் அப்படிங்கிறத நம்ம உணரணும். போன ரமலானை போல் நமக்கு இந்த ரமலான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. போன ரமலான் நம்ம ஆரோக்கியமாக செய்த சில வழிபாடுகள் கூட இந்த ரமலானில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தோடு இந்த வழிபாடை நம்ம செய்யும்போது என்னுடைய ரப் இதை ஏற்றுப்பானா இல்லையா அப்படிங்கிற மனதில் சந்தேகம் ஏற்பட்டாலும் நமக்கு எந்த ஒரு எண்ணம் உறுதியாக ஏற்படணும் அப்படின்னா, அல்லாஹ் அஷக்கூர் அப்படிங்கிற தன்மையுடையவன், நன்றி பாராட்டக்கூடியவன். நான் இவ்வளவு கடினமான நிலையிலுக்கு மத்தியிலும் அவனை வணங்குறத, அவனை நெருங்க நான் முயற்சிக்கிறத என்னுடைய ரப்பு நேசிக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கஷ்டங்களோடும் அந்த வலிகளோடும் அந்த இபாதத்தை தொடர்ந்து அல்லாஹுவுக்காக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரிகளா. இன்ஷா அல்லாஹ். அப்போது அடுத்த முறை வலிகளை உணரும் போதும் காயங்களை உணரும் போதும் இதை அங்கீகரிக்க யாருமே இல்லையே, இதுக்காக என்னை பாராட்டக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லையே, பரவாயில்ல இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலே நீ இதை செய்கிற அப்படின்னு என்னை அடையாளப்படுத்தி என்னை தட்டி கொடுத்து எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நமக்கு எது நினைவுக்கு வரணும் அப்படின்னா, அஷக்கூரான நம்மளுடைய இறைவன், நன்றி பாராட்டக்கூடிய நம்மளுடைய இறைவன் நம்மளை நேசிக்கிறான். இந்த தடயங்களோடும் இந்த வலிகளோடும் இந்த காயங்களோடும் இருக்கிற நம்மளை நம்மளுடைய ரப்பை நேசிக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறைவன் விரும்பக்கூடிய இந்த காயங்களோட நாளைக்கு அவனை சந்திச்சு, யா அல்லாஹ் உன்னை வணங்குவதனால் ஏற்பட்ட சிரமங்கள் இவையெல்லாம் அப்படின்னு இந்த காயங்களால் அவன் நேசிக்கிற இந்த தழும்புகளோட அல்லாஹ் முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்பை, அவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.